இது வந்து கருப்பாக பிடிக்காது குக்கர் சுத்தமாக இருக்கும். எலுமிச்சம் இது புளிங்க இதை போட்டாங்கன்னா வந்து நம்ம எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு ஜூஸ்க்கு அதுக்கப்புறமா அதெல்லாம் வச்சுருந்தோம்னா ஃப்ரிட்ஜில் குக்கரில் போட்டுக்கலாம். குக்கர் நல்லாயிருக்கும் நீட்டாக கருக்காமல். இப்போ வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டு குக்கரில் வச்சுக்கலாம். சரி, கொஞ்சம் இதுக்கு தண்ணி ஊற்றி போட்டு இப்போ வந்து நம்ம இதை குக்கரில் வைக்கிறோம். வச்சு மூடி குக்கரில் வச்சுட்டோம். எவ்வளோ அனல் இருக்குது இப்போ? அனல் அதே அந்த கம்மியான அனல் அதே அளவு தான். விசில் கணக்கெல்லாம் இல்லை? விசில் கணக்கெல்லாம் இல்லை. ஸோ குறைஞ்ச அனலில் கொஞ்சம் சூடு வந்ததை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இதை விட இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு வச்சோம்னா 15 நிமிஷத்தில் எடுத்துடலாம். மட்டன் நல்லா வெந்துடும். அவ்வளோதானா? அவ்வளோதான். இதுவே வந்து இது வந்து நல்ல இளம் ஆடு. இப்போ எங்கள் ஊர்லாம் செம்மறி ஆடு முத்துன ஆடு தான். அதுக்கு என்ன பண்ணுவீங்க? முத்துனீங்கன்னா இன்னொரு 10 நிமிஷம் நீங்கள் கூட வைக்கணும் இந்த ப்ரெஷர் குக்கரில். ஆமாம். முதல்ல இருந்து நீங்கள் செஞ்ச மசாலா அதெல்லாம் எக்ஸ்ட்ரா போடணும், உப்பு போடணும், அதெல்லாம் எதுவும் இல்லை? அதெல்லாம் எதுவுமே இல்லை. இதே மாதிரியே வச்சுட்டு டைம் மட்டும் கொஞ்சம் கூட வச்சு எடுத்திங்கன்னா அந்த வானலியில் போட்டு வதக்குனதும் அதே 5 நிமிஷம் தான். ஆனால் ப்ரெஷர் குக்கரில் மட்டும் ஆமாம் இன்னொரு 10 நிமிஷம் நீங்கள் கூட வைக்கணும். நல்லா முத்துனதாக இருந்தால் கொஞ்சம் லேட்டாக வேணும். மற்றபடி வேறு எதுவும் செய்யறது வேறு ஒன்றும் இல்லை. 15 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ மட்டன் எடுக்கிறோம் குக்கரில் இருந்து. குழம்பு கரெக்டாக இருக்குது. நிறைய தண்ணி ஊற்றினா குக்கரில் தண்ணி இதாகாது. தண்ணி ஊற்றணுமா ஊற்றக்கூடாது? குக்கரில் வைக்கிறேன்னா தண்ணி கொஞ்சமாக வைக்கணும். அதை பாருங்கள் குழம்பு வந்து அளவாக இருக்குது. அதனால் குக்கரில் வச்சிங்கன்னா தண்ணி கொஞ்சமாக வைக்கணும். இப்போ இதே குழம்பு கணக்காக இருக்குது. நார்னா இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். அதனால் தண்ணி மட்டும் நிறைய ஊற்றிடக்கூடாது குக்கரில் வைக்கிறதுனா. குக்கர் இல்லாமல் சமைச்சா தண்ணி நிறைய ஊற்றணும். அப்போ தான் நல்லா வேகும். இது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி உப்பு போதுமா என்ன. சூப்பர்.